Patron, Adithanar Sri N.R. Panikar, Madurai Kerala Samajam President, Adithanar Sri M. Shivadasan Pillai, Avargalayum Tiganya Adaravode Vedileke Kshanikkunnu, Kerala Media Academy Secretary, Sri K.G. Sandosh Avargalayum, Snehabooorvam ee Vedileke Kshanikkunnu. Tamil Thai Valtha, Kumarimar, Alphelina, Angelina Thomas. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கனமும் அது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Sri R.S. Babu, Kerala Media Academy Chairman, will preside over the function. Varaverpuriyatra, Swagata Prasangathinayi, Organizing Committee General Convener, Sri Arun Ram, Resident Editor, The Times of India, Avargalai Anbudan Azhukindrom. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இந்த மேடையில் 2 பத்திரிகை ஜாம்பவான்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஒன்று பிஆர்பி பாஸ்கர் அவர்கள், இன்னொன்று சசிகுமார் அவர்கள். இன்னும் நிறைய பெரியவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம் ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பிஆர்பி பாஸ்கர் என்பவர் 70 வருஷங்களாக பத்திரிகை தொழிலில் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அதே போல சசிகுமார் அவர்கள் பல தலைமுறைகளுக்கு பத்திரிகை சுதந்திரம் என்னது, பத்திரிகை தர்மம் என்றது சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார்கள். பல அரசியல் இடையூறுகளையும் தாண்டி இந்த தொழிலை செய்யும் யுக்திகளை இவர்கள் கற்பித்துள்ளனர். இதை நம்முடைய முதலமைச்சரும் அறிவார். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிடும்போது உடனே அவருடைய அலுவலகத்துக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். 2 கேள்வி தான் கேட்டாங்க. எப்போ, எங்கேன்னு மட்டும் கேட்டாங்க. நான் சொன்னேன், செப்டம்பர் 2வது வாரம் எப்போ அது பண்ணலாம்னு இருக்கோம். செப்டம்பர் 2வது வாரம்னா 8ஆம் தேதி தான் முதல் நாள், அன்றைக்கி பண்ணிடலான்றான். இது என்ன காட்டுறதுன்னா, பத்திரிகை சுதந்திரத்துக்கு இல்லை ஜனநாயகத்துக்கு பத்திரிகை சுதந்திரம் என்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்பது குறிப்பாக தெரிஞ்சிருக்கிறார் அவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இது எங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உருவாக்கி இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆதரவும் அன்பும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நான் பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக கொஞ்சம் தமிழ் பேசிட்டு நான் உங்கள் அனுமதியுடன் கொஞ்சம் மலையாளத்தில், இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் பேசிவிடுவேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. വേദിയിൽ ഇരിക്കുന്ന ശ്രീ എം എ ബേബി CPM പോളിറ്റ് ബ്യൂറോ അംഗമാണ്. കേരളത്തിൻ്റെ മുൻ വിദ്യാഭ്യാസ മന്ത്രിയാണ്. രാഷ്ട്രീയത്തിലുപരിയായി സാഹിത്യത്തിലും സാംസ്കാരിക മേഖലകളിലും പത്രസ്വാതന്ത്ര്യത്തിനെതിരെയുള്ള വെല്ലുവിളികൾക്കെതിരെയും ഒക്കെ നിലകൊണ്ടിട്ടുള്ള ഒരു വ്യക്തിത്വം. അദ്ദേഹത്തിൻ്റെ സാന്നിധ്യം
ഈ ഒരു ചടങ്ങിന് പകിട്ടേകുന്നു. അദ്ദേഹത്തിന് ശ്രീ എം എ ബേബിക്ക് സ്വാഗതം. എൻ്റെ ഗുരുനാഥനാണ് BRP ഭാസ്കർ സർ. എന്നെ പൊളിറ്റിക്കൽ റിപ്പോർട്ടിങ്ങിൻ്റെ ആദ്യ പാഠങ്ങൾ പഠിപ്പിച്ച ആളാണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ പുസ്തകം ചർച്ച ചെയ്യപ്പെടുന്ന ഒരു വേദിയിലേക്ക് അദ്ദേഹത്തെ സ്വാഗതം ചെയ്തതില്ല ഒരു ഔചിത്യം എനിക്കറിയില്ലെങ്കിലും ഔപചാരികതയ്ക്ക് വേണ്ടി അദ്ദേഹത്തെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഒപ്പം ശശികുമാർ, അതുപോലെ ഞാൻ ആദരിക്കുന്ന ഒരു പത്രപ്രവർത്തകൻ, അദ്ദേഹത്തിന് സ്വാഗതം. ശ്രീ RS ബാബു ഈ പറഞ്ഞതുപോലെ ഇത് കേരള മീഡിയ അക്കാഡമിയുടെ ഒരു ചടങ്ങാണ്. കേരള മീഡിയ അക്കാഡമിയുടെ ചടങ്ങിലേക്ക് മീഡിയ അക്കാഡമിയുടെ ചെയർമാനെ തന്നെ സ്വാഗതം ചെയ്യേണ്ട ഒരു കടമ എന്നിൽ നിക്ഷിപ്തമായതുകൊണ്ട് RS ബാബുവിന് സ്വാഗതം. ഒപ്പം വേദിയിലിരിക്കുന്ന ശ്രീ പണിക്കർ, മലയാളി ക്ലബിൻ്റെ പ്രസിഡന്റ്, മദ്രാസ് കേരള സമാജ് പ്രസിഡന്റ് மிஸ்டர் பிள்ளை, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். சார் மன்னிச்சிடுங்க, நீங்கள் லாஸ்ட் வீட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. உங்களை வரவேற்கிறேன். Since I have only 2 more minutes, I'll just wind up. I think this is a very crucial juncture through which we are passing through when we are going to discuss something about a book, about some grand body of work, and we are going through a great crisis, I believe, when when quality journalism is at risk, is being challenged. Some of the basic values of journalism are being challenged. Names are being changed, histories are being rewritten, but fortunately our futures cannot be programmed, I think, by intimidation and powers. I think those are things which I'm sure Mr. Babu Bhaskar and Mr. Shashi Kumar will speak about when they speak. So my job is just to welcome you all. முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய இன்விடேஷன் அப்புறம் நீங்கள் உடனடியாக இங்கே வந்ததுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சிறப்பான வரவேற்புரை. நன்றி திரு அருண்ராம். புத்தக வெளியீட்டு விழா, புஸ்தக பிரகாசனம். பத்திரிகை உலகில் 70 ஆண்டுகால அனுபவமுள்ள எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு BRP பாஸ்கர் அவர்களின் த சேஞ்சிங் மீடியா ஸ்கேப் என்ற புத்தகத்தை வெளியிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் കേട്ടുകൊള്ളുகின்றோம். പുസ്തകത്തിന്റെ ആദ്യ പ്രതി സ്വീകരിക്കുവാൻ ആദരണീയനായ ഞങ്ങളുടെ അതിഥി കേരള സംസ്ഥാന വിദ്യാഭ്യാസ സാംസ്കാരിക വകുപ്പ് മുൻ മന്ത്രി ശ്രീ എം എ ബേബി അവர்களோട് അഭ്യർത്ഥിക്കുന്നു. நன்றி சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது திரு TK ராஜீவ்குமார் இயக்கிய திரு சசிகுமார் அவர்களை பற்றிய கேரளா மீடியா அகாடமியின் டோக்கு ஃபீச்சரை தனது பொற்கரங்களால் சுவிட்ச் ஆன் செய்து துவக்கி வைக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. The world has not been broken up into fragments by narrow domestic walls, where words come out from the depth of truth, where tireless striving stretches its arms towards perfection,
where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. Where the mind is led forward by thee into ever-widening thought and action. Into that heaven of freedom, my father, let my country awake. പ്രിയമുള്ളവരെ, ഇനി നമ്മുടെ മുഖ്യാതിഥിക്ക് തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രിക്ക് നാം നൽകുന്ന സ്നേഹാദരവ് நமது முக்கிய விருந்தினரை கௌரவிக்கும் தருணம் இது. நமது முக்கிய விருந்தினர் மாண்புமிகு முதலமைச்சருக்கு கேரளா மீடியா அகாடமியின் சார்பாக திரு RS பாபு அவர்கள் அன்பு பரிசு வழங்குகிறார். மீடியா மீட் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் அண்ட் மலையாளம் மிஷன் தமிழ்நாடு சாப்டர் பிரசிடென்ட் Dr. A.V. Anup. Malayali Club President, Media Meet Organizing Committee Patron, Sri N.R. Panikar. Madurai Kerala Samajam President, Sri M. Shivadasan Pillai. പ്രിയമുള്ളവരെ, തമിഴ്നാട് வாழ் மலையாள மக்களின் சார்பாக மலையாளி அசோசியேஷன்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்குகிறார். ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா மறுநாடன் மலையாளி அசோசியேஷன் சார்பாக நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் திரு KVV மோகனன் அவர்கள், ஆல் இந்தியா மலையாளி அசோசியேஷன்ஸ் சார்பாக நேஷனல் ட்ரெஷரர் திரு RK ஸ்ரீதரன், வேர்ல்டு மலையாளி கவுன்சில் சார்பாக சேர்மன் திரு PN ரவி, கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மலையாளி அசோசியேஷன் சார்பாக திரு MP அன்வர், இட்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி, மദ്രാസ് கேரள சமாஜம் சார்பாக திரு KPA லத்தீப், அலுமினி அசோசியேஷன் பேட்ரன், மலையாளம் மிஷன் தமிழ்நாடு சாப்டர் சார்பாக திரு பிரீமியர் ஜனார்த்தனன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி. நன்றி சார். தலைமையுரை, அத்தியட்ச பிரசங்கம், பிரசிடென்ஷியல் அட்ரஸ் ஸ்ரீ RS பாபு, சேர்மன் கேரளா மீடியா அகாடமி. സഹോദര സഹോദരികളെ വണക്കം. മാண்புமிகு തമിഴ്നാട് മുതലமைச்சർ തിരു മുക സ്റ്റാലിൻ അവர்கள் 44 ആണ്ടുകൾ നിറവ് പെറ്റ കേരള മീഡിയ അക്കാഡമിക്ക് ഒരു പൊന്നാന നാൾ വഴങ്ങിയിരിக்கிறார். This is a golden day of Kerala Media Academy on its 44th year as Honorable Chief Minister Thiru M.K. Stalin inaugurates the media meet. ഇതിലൂടെ കേരള തമിഴ്നാട് മക്കളുടെ ഒരുമേപ്പാട്ടിൻ കൊണ്ടാട്ടം, യൂണിറ്റിയുടെ സെലിബ്രേഷൻ ശക്തിപ്പെടുകയാണ്. കേരള ചീഫ് മിനിസ്റ്റർ തിരു പിണറായി വിജയൻ has assigned me to convey his pleasure that the Tamil Nadu Chief Minister Dr. Stalin was inaugurated this event. തമിഴர்களுം മലയാളികളും ഒരേ തായ്പറ്റ കുഴന്തകൾ. അതേപോன்று കേരളാവിൻ முதலமைச்சர் തിരു പിണറായി വിജയനും തമിഴ്നാട് முதலமைச்சர் തിരു മുക സ്റ്റാലിൻ അവர்களுം ഉറ്റ തോഴറുകൾ. India leader Dr. M.K. Stalin is the bold, loud voice of secularism in Indian politics. On behalf of Kerala Media Academy and media community, I offer a big salute to Dr. M.K. Stalin, the fearless Indian leader who is taking a glorious stance to protect our country's secularism. Kerala Media Academy is an autonomous institution
under the government of Kerala. We request Tamil Nadu government support in Kerala Media Academy's efforts to foster secular media and to catalyze the renaissance in journalism. Before I conclude, Kerala Media Academy expresses its immense gratitude to veteran journalist Thiru BRP Bhaskar, who was authored this book, The Changing Mediascape, which enriched media culture. CPMന്റെ പോളിറ്റ് ബ്യൂറോ അംഗവും കേരളത്തിലെ മുൻ എഡ്യൂക്കേഷൻ ആൻഡ് കൾച്ചറൽ മിനിസ്റ്ററുമായ തിരു MA ബേബി, ഇന്ന് ഉലകത്തിലെ പെരിയ ജേർണലിസ്റ്റ് ശശികുമാർ എന്നിവർക്കും ചെന്നൈയിലെ വിവിധ മലയാളി സംഘടനകളുടെ സാരഥികൾക്കും വിശിഷ്യ ഡോക്ടർ AV അനൂപിനും, അനൂപ് വളരെ കാര്യമായിട്ട് ഞങ്ങളുടെ ഈ സംഘാടന നേതൃത്വം ഏറ്റെടുത്തയാളാണ്. അതുപോലെ തന്നെ ഈ ചെന്നൈ മലയാളി ക്ലബിൻ്റെ പ്രസിഡന്റ് NR പണിക്കർ, ഇവിടുത്തെ മീഡിയ പേഴ്സൺസ് എല്ലാവർക്കും കേരള മീഡിയ അക്കാദമിയുടെ സ്നേഹവും നന്ദിയും അറിയിക്കുന്നു. നന്ദി, വീരവണക്കം. നന്ദി സാർ. മികവാർന്ന അധ്യക്ഷ പ്രസംഗം, സിറപ്പാന തലമയുരെ. ഇറ്റ്സ് എ thought provoking presidential address. Now reply by Sri BRP Bhaskar, the author of the book. We kindly request Sri BRP Bhaskar for the reply about the author of the book. In his book, The Mediascape. The Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru Mukastari, the distinguished friends and guests on the stage, on the dais and in the audience. Friends, I came to this city more than 70 years ago to pursue a career in journalism, in English language journalism. My state of Kerala, at that time it was not yet Kerala, it was the state of Travancore, Cochin, from which I came, did not have facilities for taking to English journalism. Many years have passed, that still remains true. So I came to this state and this city, and both were good to me. I had the good fortune to receive my early journalistic training in the Hindu, one of the most prestigious media institutions of the country. And here I stand, more than 70 years later, bent with age, as they say, and looking back with great satisfaction and happiness and gratitude to all those who helped me in the long journey to this point. As I said, this city was good to me. I had the good fortune of receiving good training here, which stood me in good stead as I moved to other parts of the country. And I spent quite a lot of time in the rest of the country also. And the book which has been released actually
is an attempt to present a picture of the media as I saw it during the past 7 decades. Our media has gone through a long history, which is with periods of good fortune, periods of misfortune, periods of trials and tribulations. The freedom our press enjoys under the Constitution. Well, the Constitution does not mention freedom of the press, but during the debate on the Constitution, it was stated by Dr. Ambedkar, who moved the draft of the Constitution, that freedom of the press inheres in the freedoms which are mentioned in the Constitution, especially freedom of opinion and freedom of expression. And this was what Dr. Ambedkar said in the Constituent Assembly, and later the Supreme Court of India also upheld that position, that although the Constitution of India does not specifically mention freedom of the press, it is inherent in the freedoms mentioned in the Constitution. There have been attempts to interfere with the freedom of the press, and the most striking instance which remains in our minds decades later is that of the emergency period. I was a practicing journalist at that time, so I knew what it was like. And I think immediately after the emergency, there was a sudden realization in the press fraternity of the importance, some realization of importance of press freedom. Although there have been no direct attacks on the press as happened in the emergency, later, I think the press has been facing problems of different kind, and probably will continue to face them. Towards the middle of the last century, a foundation in the United States set up, financed the setting up of a press commission, an inquiry commission, specifically to go into the freedom of the press. And I think what that committee said is something which all of us should remember. It said that all freedoms by their very nature are constantly in trouble, and so is the freedom of the press. So there is not going to be any time when you can say press freedom has been assured, now I can sit back and relax and forget any threat to press freedom. No, sir. No such time will ever come. You will have to fight that battle every day. The fight for press freedom
is not something which needs to be fought in a time of stress or strain like the emergency, but it is something which has to be fought every day of one's professional life as a journalist. We always think of threats to freedom coming from outside, maybe from government or from other organized groups, but as the American Press Commission, about which I referred earlier, said, press freedom is constantly in trouble, and threats to press freedom can come not only from outside but from within the press itself. Any institution which does not follow the principles, the high principles of the profession, is in a way a threat to press freedom. I think with these words I will conclude. Thank you. ഹൃദയത്തിൽ തൊട്ട മറുപടി പ്രസംഗം വന്തോരെ വാഴവയ്ക്കും തമിഴകം. നന്ദി തിരു BRP Bhaskar for having shared your experience in journalism for 7 decades. It was really touching. പ്രിയമുള്ളവരെ, തുവക്ക ഉரை, ഇനാഗുരൽ അഡ്രസ്, ഉദ്ഘാടന പ്രസംഗം நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது முக்கிய விருந்தினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துவக்க உரையாற்ற பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்புள்ள கேரள மீடியா அகாடமியின் மீடியா மீட் 2023 நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, கேரள மாநிலத்தினுடைய முன்னாள் கல்வி மற்றும் கலாச்சார விவகாரங்கள் துறையினுடைய அமைச்சர் திரு பேபி அவர்களே, விழாநாயகன் the changing mediascape, the changing mediascape னுடைய நூலாசிரியர் திரு பாஸ்கர் அவர்களே, ஏசியானெட் மீடியா குழுமத்தினுடைய நிறுவனர் திரு சசிகுமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நாளிதழ் ஆசிரியர் அருமை சகோதரர் திரு அருண்ராம் அவர்களே, எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே, மலையாளம் மிஷன் தலைவர் டாக்டர் அனுப் அவர்களே, கேரள மீடியா அகாடமியினுடைய தலைவர் திரு பாபு அவர்களே, செயலாளர் திரு சந்தோஷ் அவர்களே, மலையாளி கிளப் தலைவர் திரு பணிக்கர் அவர்களே, மெட்ராஸ் கேரள சமாஜ் தலைவர் திரு சிவதாசன் பிள்ளை அவர்களே, இந்த பிரியப்பட்ட மலையாள சகோதரர்களுக்கு ஸ்டாலின் ஸ்நேகிகள் நிரந்தர நமஸ்காரம். சில நாட்களுக்கு முன்பு ஓணம் திருநாளை கொண்டாடிய நமது மலையாள மொழி சொந்தங்களுக்கு மலையாளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன். இதற்கு முன்பு கேரளத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஒன்றிலும் நான் மலையாளத்திலும் பேசியிருக்கிறேன். நாம் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதாவது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
சமத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு திராவிடம் என்ற சொல் ஒரு எரிச்சலாக இருக்கிறது. கேரள அரசின் கீழ் இயங்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக கேரள மீடியா அகாடமி செயல்பட்டு வருகிறது. சார்புத்தன்மை இல்லாத மதச்சார்பின்மையை போற்றுகின்ற ஊடகவியலாளர்களை உருவாக்குவதற்கு இந்த அகாடமி பங்காற்றி வருகிறது. இன்றைய நிலைமையில் இது மிகவும் தேவையான ஒன்று. ஊடகத்தினர் சுதந்திரமாக செயல்பட்டால்தான் நாட்டில் ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கும். அந்த வகையில் மிக சிறப்பான நீண்ட அனுபவமிக்க ஊடகவியலாளர்களால் நியமிக்கப்படும் இந்த அகாடமி எதிர்காலத்திலும் அத்தகைய ஊடகவியலாளர்களை உருவாக்குவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கேரளா மீடியா அகாடமி சார்பில் நடைபெறும் இந்த சிறப்பான விழாவில் பங்கெடுத்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெருமை அடைகிறேன். இந்த விழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்று என்னுடைய அருமை நண்பர் அருண்ராம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமான பத்திரிகையாளர் ஒருவராக இருந்தவர் நம்முடைய அருமை நண்பர் அருண்ராம் அவர்கள். அதேமேல் என் மீதும் அன்பு காட்டக்கூடியவர் தான் அருண்ராம் அவர்கள். ஆக அந்த வகையில் அவரது அழைப்பை ஏற்று இங்கு நான் வருகை தந்திருக்கிறேன். ஏசியா நட்டு நிறுவனர் சசிகுமார் அவர்களும் இங்கே வருகை தந்துள்ளார். நடிப்பு, திரைப்பட தயாரிப்பு, திரைக்கதை எழுதுதல் என பன்முக ஆற்றலை பெற்றவர் இவர். இப்போது சென்னை ஆசிய இதழில் கல்லூரியின் தலைவராக இருக்கிறார். மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் PRB பாஸ்கர் அவர்கள் எழுதிய த மீடியா ஸ்கேப், தி சேஞ்சிங் மீடியா ஸ்கேப் என்ற நூலை முக்கியமான நூலை வெளியிடுவதிலே நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அவருக்கு வயது 91. இவர் 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் செயல்பட்டு வருவதை பார்க்கும்போது எழுத்தின் மீதும் ஊடகத்துறை மீதும் அதையும் தாண்டி இந்த நாட்டு மக்கள் மீதும் அவர் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான அக்கறையை நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. இந்த இந்து பத்திரிகையில் 1952ஆம் ஆண்டு சேர்ந்து அங்கு 6 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். தி ஸ்டேட்ஸ்மேன், பேட்ரியாட், யுஎன்இ செய்தி நிறுவனம், தி டெக்கான் ஹெரால்ட், ஏசியாநெட் என பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். செய்தி நிறுவனங்களுக்காக இந்தியாவுடைய பல்வேறு நகரங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று இருக்கிறார். எனவே இந்த நூலை படித்து பார்த்தால் உலகம் முழுக்க பயணம் செய்யக்கூடிய அனுபவம் நமக்கு நிச்சயம் ஏற்படும். அச்சு ஊடக காலம் தொட்டு ஊடகங்களின் இன்றைய மாற்றம் வரை அவர் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை இந்த நூலில் பதிவு செய்துள்ளார் திரு பாஸ்கர் அவர்கள். அவருடைய கட்டுரைகள், செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர்வம், அணுகுமுறை, தெளிவான சிந்தனை ஆகியவை இன்றைய பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவசர நிலை காலம் குறித்த அவரது பதிவுகள் முக்கியமானதாக உள்ளது. மிசாவில ஓராண்டு காலம் சென்னை சிறையில் இருந்தவன் தான் நான். எனவே அந்த உரிமையோடு இதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். மனித உரிமைகள் மீதான பாஸ்கர் அவர்களின் ஆர்வம் இதன் மூலம் வெளிப்படுகிறது. இந்த துறைக்கு தான் வந்த காலத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் குறைவாக இருந்தது குறித்து பதிவு செய்துள்ளார். ஆனால் இன்று ஏராளமான பெண்கள் பத்திரிகையாளர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதையும் பார்க்கிறோம். மேலும் தலித் பத்திரிகையாளர்களின் பிரதிநிதித்துவம் மிக குறைவாக இருக்கிறது என்று அவரது ஆதங்கமானது சமூக நீதி குரலாக வெளிப்பட்டுள்ளது. ஓரளவு உண்மைதான். இதனை உணர்ந்துதான்
ஒடுக்கப்பட்ட சமூகத்து இளைஞர்கள் அரசு பள்ளிகளில் படித்தவர்களில் இதழியல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு இலவசமாக இதழியல் பயிற்சியை லைலா கல்லூரியுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு வழங்கியது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சி நோக்கத்தை நான் சொல்லி வருகிறேன் என்றார். சமூக நீதி எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை பிரதமர் VP சிங் அவர்கள் அமல்படுத்திய பிறகும் சமூக நீதிக்கு எத்தகைய தடைகள் விழுந்தன என்பதையும் இந்த நூலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தகைய சமூக நீதிக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பாஸ்கர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி ஏதாவது வருகிறதா என்பதை ஆர்வத்துடன் தேடி பார்த்தேன். பத்திரிகையாளர் பாஸ்கரிடம் 1957ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கேட்டிருக்கிறார், நீங்கள் தென்னகத்திலிருந்து வருகிறீர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். 1957 தேர்தலில் திமுக சிறப்பாக செயல்பட்டது. அவர்களது பணி தேர்தலோடு நின்றுவிடவில்லை. அதன் தொண்டர்கள் இப்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த வேகத்தில் தொடர்ந்து செயல்பட்டால் இன்னும் 10-15 ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லியிருக்கிறார் பாஸ்கர் அவர்கள். அவர் சொன்னது போல 10 ஆண்டுகளில், அதாவது 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று பாஸ்கர் அவர்கள் சொன்னதை அந்த அதிகாரி ரசிக்கவில்லையாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்டுக் கொண்டிருந்த காலம் அது. அதனை மனதில் வைத்து தெற்கு பிரிந்துவிடும் என்று சொல்கிறீர்களா என்று அவர் கேட்டிருக்கிறார். அந்த சிந்தனையிலும் மாறுதல் வரும் என்று பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவரது தொலைநோக்கு சிந்தனையை இதன் மூலமாக அறியலாம். இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இந்தியாவின் பாதுகாப்பே முக்கியம் என பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நல கோரிக்கையை கைவிட்டார்கள். அந்நிய நாட்டால் இந்தியாவுக்கு ஆபத்து வந்த காலம் அது. வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்று விளக்கமளித்து இந்த நிலைப்பாட்டை எடுத்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இதே போன்றுதான் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது. வேற்றுமை ஒற்றுமை என்ற தத்துவத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. சமூக நீதியை சிதைக்க பார்க்கிறார்கள். இவை அனைத்தையும் சிதைப்பதன் மூலமாக இந்தியாவை சிதைக்க பார்க்கிறார்கள். இதனை அரசியல் தளத்தில் அரசியல் இயக்கங்களாகிய நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்தியாவை காப்பாற்றும் பணியில் ஊடகங்களும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் என்னுடைய வேதம் என்று சொல்லி நாடாளுமன்றத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் வழங்கியவர் பிரதமர். இப்போது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதனை நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உணர்ந்து இந்த போக்கை எதிர்க்க வேண்டும். இங்கு கூடியிருக்கும் எனது மலையாள சொந்தங்களுக்கும் கேரளத்தில் வாழக்கூடிய சொந்தங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, தமிழ்நாடும் கேரளமும் நாட்டை காக்கின்ற முயற்சியில் இரட்டைக்குழு துப்பாக்கியாக செயல்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடியலை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் ஊடகங்களும் பொய் பரப்புரைகளுக்கும் திசை திருப்பவர்களுக்கும் முக்கியத்துவம் தராமல் விடுதலை போராட்ட காலத்தில் சொல்லப்பட்டதைப் போல மீண்டும் செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை, வணக்கத்தை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நிகர் முதலமைச்சர் மட்டுமே. ஐயா, உங்கள் எண்ணத்திற்கேற்ப எல்லோருக்கும் எல்லாம் என்ற கனவு விரைவில் நிறைவேறும். அன்பு வெல்லட்டும், அறம் வெல்லட்டும். നന്ദി മാண்பുമിகு തമിഴ്നാട് മുതലമൈച്ചർ അവർക്ക്. പ്രിയമുള്ളവരെ, ഈ യോഗത്തിന് മികവേകാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്ന ഞങ്ങളുടെ അതിഥി. There's a request from the Kerala Media Academy. The Kerala Media Academy proposes to start a Dravidian chair as part of the Academy's activities. Mr.
R.S. Babu wants to hand over. This is self-explanatory. This seeks to have an exchange of journalism students between Kerala and Tamil Nadu, as also to uphold the secular values of journalism. That's the whole idea of the check. നന്ദി സാർ. പ്രിയമുള്ളവരെ, ഈ യോഗത്തിന് മികവേകാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്ന ഞങ്ങളുടെ അതിഥി, പുസ്തകത്തിന്റെ ആദ്യ പ്രതി സ്വീകരിച്ച മുൻ കേരള സംസ്ഥാന വിദ്യാഭ്യാസ സാംസ്കാരിക വകുപ്പ് മുൻ മന്ത്രി The Honorable Chief Minister would like to leave because he has some prior commitments. പ്രിയമുള്ളവരെ, തിരക്കിനിടയിലും സമയം കണ്ടെത്തി ഞങ്ങളുടെ ഈ മീഡിയ മീറ്റ് വൻ വിജയമാക്കി തീർത്ത് തൽക്കാലം നമ്മുടെ മുഖ്യാതിഥി ആദരണീയനായ തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രി തിരു MK സ്റ്റാലിൻ അവർ തൽക്കാലം ഈ വേദിയിൽ നിന്ന് വിടവാങ്ങുകയാണ്. മീഡിയ മീറ്റിന് വൻ വിജയമാക്കി തീർത്ത അങ്ങേക്ക് 1000 നന്ദി. മികുந்த அலுவல் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்கால நம்மிடம்